யாக்கோபு மேலே இவ்வளோ நாள் ஆசீர்வாதம் இருந்தது. அதை யாக்கோபு அறியலை, யாக்கோபு அதை உணரலை. லாபான் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான். ஆனால் இப்போ யாக்கோபுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதான் முதல். அடுத்தது, இப்போ அவன் தனக்குன்னு ஒரு குறிக்கோள் வைக்கிறான். இனிமே எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், எனக்கு இவ்வளோ இன்கம் வேணும், எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு ஒரு குறிக்கோள் அவன் வைக்கிறான். பாருங்களேன், நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள்கிட்ட லட்சியமும் நோக்கமும் இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆசீர்வாதத்தை நம்புற ஆளாக இருந்தால் வெறும் வாய்க்கும் வயிற்றுக்குன்னு வாழ மாட்டீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இதெல்லாம் நான் ஏம் பண்ண போறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் லட்சியமா வைக்க போறேன், இதெல்லாம் நோக்கமா நான் வைக்க போறேன். எழுத ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே தீர்மானிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா விரும்புறது வேற, முடிவு செய்யறது வேறங்க. விஷ் ஆர் நாட் விஷன். நிறைய யாருக்கு தான் விஷ் இல்லை? பணக்காரன் வந்தா வேண்டாம்னு இருக்கா பிரதர், ஒரு 100 கோடி ரூபா தந்தா வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படின்றான். வந்தா வேண்டாமான்னு இருக்கு. வந்தா வேண்டாமாவா, வரணுமா, வந்தே ஆகணுமா, அப்படி தீர்மானிச்சிருக்கீங்களா? வந்தா வேண்டாமா அப்படி கிடையாது, தீர்மானிக்கிறது. நான் பார்த்தே ஆகணும், என் மேல ஆசீர்வாதம் இருக்கு, குழந்தை குட்டி குடும்பம் கரண்ட் பில்லு வாடகை இதுலேயே நான் சுத்திட்டு இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பெரிய வருவாய் எனக்கு வர வேண்டும், நான் அதை பார்க்கணும், ஏன்னா என் மேல ஆசீர்வாதம் இருக்கு. அப்படின்னா நீங்க பெரிய லட்சியங்களை, பெரிய நோக்கங்களை, பெரிய குறிக்கோள்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க வைக்க ஆரம்பிச்சிருவீங்க.